ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து புதுசாக வாங்கியிருக்கோம். அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த ஜுவல்ஸ் எல்லாமே அம்மா வாங்கினது தான், நான் வாங்கலை. அவங்க வந்து ஏலச்சீட்டு போட்டிருந்தாங்க, அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டில் தான் நான் இது வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ரிங் ஒன்று வாங்கியிருக்காங்க. ரிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப அழகாக இருந்தது. சைடில் ஃபுல்லாக ஒரு மாதிரி அரும்பரும்பாக வந்து அந்த சுற்றி அந்த ரிங் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அந்த வளையம் வந்து ரொம்ப ஈஸியாக நெளிஞ்சு போகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த டிசைனுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. சைடில் 2 லீஃப் மாதிரி பேட்டர்ன், நடுவில் ஒரு பேட்டர்ன், நல்லா சூப்பராக இருந்தது. சிம்பிள் டிசைன் தான், ஆனால் அது அழகாக இருந்தது. இப்போ நான் அதை என்னோடய கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. அது சிம்பிளாக இருந்தாலுமே பார்க்க ரொம்ப பார்வையாக நல்லா நீட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த ரிங் எவ்வளோ கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் 1 கிராம் 500 மில்லிகிராம் தான், கிட்டத்தட்ட 1.5 கிராம் தான். ஆனால் நல்லா பார்வையாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ஸோ இந்த ரிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. 1.5 கிராமில் நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிங் அப்படிங்கும்போது அது நல்லா தான் இருந்தது. ஸோ இதை நாங்கள் வாங்கிட்டோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன்ஸ் கம்மியானதுனால பின்னாடி வந்து அந்த வளையம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் டிசைனை கம்மி பண்ணி. ஸோ இது நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து செயின் தான் வாங்கியிருந்தோம். இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், ஆனால் பார்க்க நல்ல பார்வையாக இருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு மாதிரி 2 செயின் ஒன்றா கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடில் 2 சைட்லேயும் நல்லா திக்காக 2 செயின் வந்து அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு மாதிரி பள்ளமாக ஒரு கனெக்டர் மாதிரி வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த செயின் சூப்பராக இருந்தது. டபுள் செயினை ஒன்றா போட்ட மாதிரி நல்லா இருந்தது. இந்த டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிசைன் தெரியுதான்னு தெரியல, நான் நடுவில் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் ஃபுல்லாக அந்த நான் வச்சுருக்கிறது அந்த என்னோடய நெயில் படுற இடம் ஃபுல்லாக ரொம்ப பள்ளமாக 2 சைட்லேயும் நல்லா தூக்கலாக கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை விட நிறைய பட்டையா அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் இது நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம், லைஃப் இருக்கும் அப்படின்னாங்க. ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதுனால நாங்கள் இதை எடுத்துட்டோம். இதில் இந்த 916 அந்த ஹால்மார்க் சிம்பிள் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் சரவணா செல்வரத்னம் வந்து நான் இது வரைக்கும் போகலை. நான் எப்பவுமே ஜிஆர்டி தான் போவேன். இந்த வாட்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சரவணா செல்வரத்னம் போனேன். ஒரு மாதிரி மனசே இல்லாமல் தான் போனேன். பட் ஆனால் போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, நல்லா இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டில் இருந்து நமக்கு ஒரு 75 ருபீஸ் வந்து பெர் கிராமுக்கே கம்மி பண்ணி தராங்க. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த செயின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 2 சவரன் அப்படிங்கும்போது நமக்கு பெர் கிராம் 75 ருபீஸ் அப்படிங்கும்போது நமக்கு இதிலே நல்ல ப்ராஃபிட் தான் கிடச்சிது. 2 சவரனுக்கு எனக்கு ஒரு 1200 ரூபாய் இதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிது. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இதில் 1200 ரூபாய் கம்மியாக தான் நான் வந்து பே பண்ணேன். ஃபஸ்ட்டெல்லாம் ஜிஆர்டியில் இதே மாதிரி தான் இருந்தது. கிராமுக்கு வந்து 50 ருபீஸ் கம்மி பண்ணி தருவாங்க. பட் இப்போ வந்து அந்த ஸ்கீம் எல்லாம் இல்லை, எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துட்டாங்க. வேஸ்டேஜ்லேயும் கூட காயின்ஸுக்கெலாம் 1% வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. செயின்ஸுக்குமே 11% வந்து 12 ஆக்கிட்டாங்க. ஸோ நிறைய வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரவணா செல்வரத்னத்தில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் கூட ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. செயின் எல்லாம் 6%லேருந்தே வேஸ்டேஜ் இருக்குது. நமக்கு ஜிஆர்டியை கம்பேர் பண்ணும்போது அங்கே 12லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. வேஸ்டேஜ் வந்து 12% தான் செயினுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் இங்கே வந்து அப்படி இல்லை, 6லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு பில்லு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். நாங்கள் வந்து என்றைக்கு கடைக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் சாட்டர்டே அன்னைக்கு போனோம். அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து 7300 ரூபாய். பட் இங்கே 75 ருபீஸ் கம்மி அப்படிங்கிறதுனால 7225 ரூபாய்க்கு தான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. இப்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த செயின் எவ்வளோ கிராம்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் 788 மில்லிகிராம் இருந்தது. 16 கிராமுக்கு ஒரு 122 கிராமுக்கு வந்து கம்மியாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லேடீஸ் ரிங் ஒண்ணு காமிச்சேன் இல்லையா? அந்த ரிங் வந்து எவ்வளோ இருந்ததுன்னா, 1 கிராம் 531 மில்லிகிராம் இருந்தது. இப்போ இந்த செயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, 9% தான் போட்டிருக்காங்க. இது ஜிஆர்டில வந்து 12%, இங்கே 9 தான் போட்டிருக்காங்க. ரிங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 10% தான் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதே அங்கே நான் ரிங் பார்க்கும்போது எவ்வளோ இருந்ததுன்னா, 14%க்கு மேலே தான் இருந்தது எல்லாமே. அதை விட கம்மியாக எதுவுமே இல்ல. ஸோ, இப்போது இதோட வேஸ்டேஜ் ப்ளஸ் கோல்டோட அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, செயினுக்கு வந்து ரூ. 1,24,334, ரிங்குக்கு வந்து ரூ. 12,167. மொத்தமாக நான் எத்தனை கிராம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 17 கிராம் 319 மில்லிகிராம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 ஜுவல்க்கான டோட்டல் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. ரூ. 2,047 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,40,597. டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ தான் வந்தது. இதில் நாங்கள் வந்து அம்மாவோட பழைய நோஸ் பின் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தோம். அந்த நோஸ் பின் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கேட்டப்போ இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டோன் எல்லாமே நம்ம ஆசாரிக்கிட்ட போய் எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாம் செப்பரேட் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்க வெயிட் போட்டுட்டு இது 4,241 இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு வெயிட் போட்டு பழைய ஜுவல்ல கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம உருக்கி இப்படி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நிறைய ப்ராஃபிட் தான் இருக்குது அதில். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பழைய ஜுவல் கொடுத்துருக்கேன். பட் அப்படியெல்லாம் நான் உருக்கியெல்லாம் கொடுக்கல, அப்படியே தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இதுதான் என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்போவுமே ஜிஆர்டி தான் போவேன். எனக்கு சரவணா செல்வரத்னத்தில் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரவணா செல்வரத்னம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.